Hello friends, welcome back to our channel Rx Design Maker. நான் உங்க சதீஷ். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேர்ஸ் எனக்கு கம்பெனில இருந்து வந்திருக்கு. அந்த ஸ்பேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்றேன். அந்த ஸ்பேர்ஸ் முழுக்க பாத்தீங்கன்னா Yamaha Rx100 இது. ஸ்பேர்ஸ் வந்து என்னோட ஷாப்புக்கு வந்துடுச்சு. நம்ம பசங்க வந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸ்ல இருந்து எடுத்து கடையில பிரிச்சு வச்சிட்டாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா கடைக்கு போறோம். என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Rx100 டேங்க் வந்து நான் ஒன்று எடுத்து அதை கட் பண்ணி அதை RD350 மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டேங்க்கையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இன்றைக்கி 1+1 ஸ்பேர்ஸ் அண்டு டேங்க் ரெண்டையுமே நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்து நிறைய ஸ்பேர்ஸ் வந்து ஸ்பேர்ஸ் வந்து Rx100 வந்து நிறைய வந்திருக்குது கம்பெனியிலேருந்து. நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து எல்லா ஸ்பேர்ஸையுமே நான் இன்றைக்கி காட்டுறேன். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில ஸ்பேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 3 to 4% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சில ஸ்பேர்ஸ் மட்டும்தான், எல்லா ஸ்பேர்ஸையும் நான் சொல்லலை. இந்த லாக்டவுன் டைமில் நானும் ஸ்பேர்ஸ் ஆர்டர் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு நான் போடுற ஸ்பேர்ஸ்லேருந்து ஒரு 20% 30% ஸ்பேர்ஸ் தான் வந்துட்டு எனக்கு கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறாங்க. எனக்கு என்னென்ன ஸ்பேர் மெட்டீரியல் வந்திருக்குன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு தனித்தனியாக ஒன்று அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. கம்பெனிலேருந்து இந்த லாக்டவுன் டைமில் இவ்வளோ ஸ்பேர்ஸ் தான் என்னோடய கடைக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. பார்க்கலாம் மேற்கொண்டு என்னென்ன ஸ்பேர்ஸ் வருதுன்னு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது Rx100 டேங்க்கு. இந்த Rx100 டேங்க்கை வந்து நான் RD350 டேங்க் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன். இந்த டேங்கோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நாள் எடுத்துக்கிட்டாங்க. மோர் எக்ஸ்பென்சிவ், பயங்கர ஜாஸ்தியாக வந்து அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு என்கிட்ட காஸ்ட் வாங்கினாங்க.
அந்த அமௌண்ட் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் காஸ்ட்டு. நிறைய இடத்துல வந்து இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை RX100 டேங்க் எடுத்து RD 350 டைப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணணுன்ட்டு. ஓகே, நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதோட வீடியோஸ், அதாவது இதுக்கு வந்து நான் எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு இன்னும் நான் டிசைட் பண்ணல. டிசைன் பண்ணிவிட்டு அதையும் நான் ஒரு வீடியோவாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் போடுவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க அந்த டேங்க் ஆல்ட்ரேஷனுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ட்டு. அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டேங்க் ஆல்ட்ரேஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி காஸ்ட் வாங்குவாங்க. நான் ஏதாவது ஜாஸ்தியாக சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது தப்பாக தெரியும். நான் கம்மியாக சொன்னாலும் தப்பாக தெரியும், ஜாஸ்தியாக சொன்னாலும் தப்பாக தெரியும். அதனால் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஓகே, நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தம் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஓகே, பாய், see you next video. Bye bye, tata.